Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. நாம் இதுவரை லீனியர் homogeneous system of two first order differential equations dx by dt equal to ax of t என்ற அமைப்பில் கொடுக்கப்பட்டிருந்தால் அதன் தீர்வு என்றால் என்ன, அந்த சிஸ்டமின் பொது தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை பார்த்தோம். பின்பு ஜாமெட்ரி ஆஃப் த சொல்யூஷன்ஸ் மூலம் இந்த சிஸ்டம் விவரிக்கும் அமைப்பின் இயக்கத்தை ஃபேஸ் போர்ட்ரேட்ஸ் இன் தி ஃபேஸ் பிளேன் மூலம் எவ்வாறு இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள முயற்சித்தோம். இந்த வகுப்பில் linear homogeneous system of two first order differential equations dx by dt equal to ax of t என்று கொடுக்கப்பட்டிருந்தால், ஆரம்ப நிலை நிபந்தனைகளும் கொடுக்கப்பட்டிருந்தால், அவற்றின் தீர்வு கண்டுபிடிக்கும் வழிமுறைகள் என்ன என்பதை பார்ப்போம். முதலில் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு புரிந்து கொள்ளலாம். நமக்கு dx by dt equal to a into x of t என்று ஒரு லீனியர் சிஸ்டம் ஆஃப் டூ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் x of t என்பது x1 of t, x2 of t என்ற உறுப்புகளை கொண்ட ஒரு காலம் வெக்டர். dx by dt என்பதை x prime of t என்று குறித்தால் அதுவும் x1 prime, x2 prime என்ற உறுப்புகளை கொண்ட ஒரு காலம் வெக்டர். அதுதான் a matrix A multiplied by a vector x of t என்பதாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு கொடுக்கப்பட்டுள்ள 2x2 சதுர அணி மேட்ரிக்ஸ் A ஆகும். இதனுடன் நமக்கு ஆரம்ப நிலை நிபந்தனை x of 0 equal to 2, 3 என்ற உறுப்புகளை கொண்ட வெக்டராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இப்பொழுது நாம் இந்த இரண்டு சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளையும் எழுதினோமானால் நமக்கு x1 prime equal to minus x1, x2 prime equal to minus 4x2 என்பதாக கிடைக்கும். இந்த இரண்டு சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளையும் தான் இங்கு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் மூலமாக விவரித்திருக்கிறார்கள். அதாவது dx by dt is equal to a times x of t where a is a 2x2 matrix என்று. இப்பொழுது இந்த முதல் வரிசை சாதாரண வகைக்கெழு x1 prime equal to minus x1 என்பதை பார்த்தால் அது வேரியபிள் செப்பரபிள் ஃபார்மில் இருக்கிறது. எனவே dx1 of t by x1 equal to minus dt என்று எழுதினால் இதன் தீர்வு x1 of t equal to a constant c1 into e power minus t என்பதாக கிடைக்கிறது. மற்றும் x2 prime equal to minus 4x2 என்று எழுதினால் அது dx2 of t by x2 equal to minus 4 dt என்பதாக எழுத முடியும். அதை இன்டகிரேட் செய்தால் நமக்கு x2 of t equal to c2 e power minus 4t என்பதாக கிடைக்கிறது. இதில் c1, c2 என்ற கான்ஸ்டன்ட்கள் தன்னிச்சையான மாறிலிகள். எனவே நாம் x of t என்ற இந்த லீனியர் சிஸ்டமின் தீர்வை வெக்டர் x1 of t, x2 of t என்று எடுத்துக்கொண்டு that is equal to மேலும் c1 into e power minus t0 என்ற உறுப்புகளை கொண்ட காலம் வெக்டர் plus c2
இன்டு 0 e பவர் மைனஸ் 4t என்ற உறுப்புகளை கொண்ட காலம் வெக்டராக எழுதலாம். இதை கூட்டி பார்த்தால் நமக்கு கிடைக்கும் c1 e பவர் மைனஸ் t பிளஸ் c2 இன்டு 0. அதுதான் c1 e பவர் மைனஸ் t இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக c1 இன்டு 0 பிளஸ் c2 e பவர் மைனஸ் 4t, அதைத்தான் இங்கு c2 இன்டு e பவர் மைனஸ் 4t என்று எழுதியிருக்கிறோம். இப்பொழுது இந்த அமைப்பை பார்த்தால் நமக்கு அது c1 e பவர் மைனஸ் t into a vector 1 0 plus c2 into e power minus 4t into vector 0 1 என்பதாக எழுத முடிகிறது. x of t என்பது c1 e power minus t 1 0 plus c2 e power minus 4t into vector 0 1 என்பது c1 x1 of t plus c2 x2 of t என்ற தொகையாக எழுத முடிகிறது. அதாவது இந்த லீனியர் சிஸ்டமின் தீர்வு x of t என்ற வெக்டரை c1 x1 of t plus c2 x2 of t என்று எழுத முடிகிறது. இதில் x1 of t என்பது e power minus t into vector 1 0 and x2 of t என்பது e power minus 4t into vector 0 1 என்பது ஆகும். x of t தெரிந்துவிட்டது. எனவே ஆரம்ப நிலை நிபந்தனையை இப்பொழுது நிறைவு செய்வோம். x of 0 is 2 3 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது c1 e power 0 into vector 1 0 plus c2 e power 0 into vector 0 1 is equal to 2 3 என்பதாகும். இதிலிருந்து நமக்கு c1 plus c2 into 0 is equal to 2 மற்றும் c1 into 0 plus c2 into 1 equal to 3 என்று இரண்டு சமன்பாடுகள் c1 c2வை கண்டுபிடிக்க கிடைக்கின்றன. இதிலிருந்து நமக்கு c1 is equal to 2 c2 equal to 3 என்று கிடைக்கிறது. எனவே x1 of t என்பது c1 e power minus t into vector 1 0. c1 இன் மதிப்பு 2 என்று தெரியும். அதனால் x1 of t equal to 2 e power minus t into vector 1 0 என்பதாக கிடைக்கிறது. மேலும் x2 of t என்பது c2 e power minus 4t into vector 0 1. எனவே x2 of t equal to 3 e power minus 4t into vector 0 1 என்பதாக கிடைக்கிறது. ஆரம்ப நிலை நிபந்தனைகளை நிறைவு செய்த பின் நமக்கு இரண்டு வெக்டர்கள் x1 of t x2 of t என்பவை இந்த லீனியர் சிஸ்டம் ஆஃப் 2 ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களின் தீர்வாக நமக்கு கிடைக்கிறது. இது அதனால் ஒரு குறிப்பிட்ட தீர்வு ஆஃப் திஸ் லீனியர் சிஸ்டம். எனவே x of t என்பது 2 e power minus t into vector 1 0 plus 3 e power minus 4t into vector 0 1 என்பதாக நமக்கு இந்த லீனியர் சிஸ்டமின் தீர்வின் அமைப்பு கிடைக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட தீர்வு, ஏனெனில் இது ஆரம்ப நிலை நிபந்தனையை நிறைவு செய்திருக்கிறது. அதுவே x of t equal to c1 into x1 of t plus c2 into x2 of t என்று நாம் எழுதியிருப்பது இந்த லீனியர் சிஸ்டமின் பொது தீர்வின் அமைப்பாக இருக்கிறது. அதிலிருந்து ஆரம்ப நிலை நிபந்தனையை உபயோகித்த பின் நமக்கு குறிப்பிட்ட தீர்வாக இந்த சொல்யூஷன் நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்பொழுது பார்த்தால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள dx by dt equal to a into x of t என்பவற்றில் தி மேட்ரிக்ஸ் ஏயில் உள்ள உறுப்புகள் கான்ஸ்டன்ட்களாக இருக்கின்றன, அவை மெய்யெண்களாக இருக்கின்றன. அப்படி ஒரு லீனியர் சிஸ்டம் கொடுக்கப்பட்டால் அதனுடைய தீர்வின் அமைப்பு e to the power of lambda t into a vector என்பதாக இருக்கிறது. இது இந்த உதாரணத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு சிறிய விஷயம். எனவே பொதுவாக x prime of t equal to ax of t என்ற லீனியர் சிஸ்டம்
ஆஃப் 2 ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கப்பட்டால் ஏயின் உறுப்புகள் ஏஐஜே என்று குறிப்பிடப்பட்டால் அதில் ஏஐஜே என்பது ரியல் கான்ஸ்டன்டாக இருக்கின்றன. அப்பொழுது லீனியர் ஹோமோஜீனியஸ் சிஸ்டமில் இருந்த 2 முதல் வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளும் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் கொண்டவைகளாக இருந்தன. அப்பொழுது அதனுடைய தீர்வின் அமைப்பு x of t equal to e power lambda t into a vector. இந்த வெக்டரில் கான்ஸ்டன்ட் வெக்டராக வந்தது. அவ்வாறாக இதனுடைய தீர்வின் அமைப்பு இருக்கிறது என்பதைத்தான் நாம் இந்த உதாரணத்தின் மூலம் புரிந்து கொண்டோம். அதனால் ஒரு ஜெனரல் சிஸ்டம் ஆஃப் 2 ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் homogeneous differential equations with constant coefficients dx by dt equal to ax of t என்று கொடுக்கப்பட்டால் அதில் capital X என்பது ஒரு 2x1 வெக்டர், அதன் உறுப்புகள் x1 x2 என்பதாகும். A என்பது ஒரு 2x2 சதுர அணி, அதனுடைய உறுப்புகள் கொடுக்கப்பட்ட மெய்யெண்களாக இருக்கும். இதில் dx by dt equal to ax of t என்ற லீனியர் சிஸ்டமில் நாம் x of t என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் கண்டுபிடிக்க வேண்டிய வெக்டர். இந்த உதாரணத்தை கொண்டு நாம் அந்த கண்டுபிடிக்க வேண்டிய வெக்டரின் அமைப்பை e பவர் லாம்டா t இன்ட்டு ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டர் v என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது இது இந்த சிஸ்டம் dx by dt equal to ax of t என்பதின் தீர்வாக இருக்க வேண்டும் என்றால் அது அந்த லீனியர் சிஸ்டமை நிறைவு செய்ய வேண்டும். அதனால் நாம் dx by dt என்ன என்று இதிலிருந்து கண்டுபிடித்து அதில் சப்ஸ்டிடியூட் செய்து ஏதாவது நிபந்தனை வருகிறதா என்று நாம் பார்க்கலாம். dx by dt என்பது லாம்டா e பவர் லாம்டா t இன்ட்டு v என்பதாகும். அது a இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி என்பதாக இருக்க வேண்டும். அதாவது a இன்ட்டு e பவர் லாம்டா t இன்ட்டு v என்பதாக இருக்க வேண்டும். இதில் e பவர் லாம்டா t என்பது ஒருபொழுதும் 0 ஆகாது. எனவே x is equal to e பவர் லாம்டா t v என்ற வெக்டர் இந்த லீனியர் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் dx by dt equal to ax of t என்பதின் தீர்வாக இருக்க வேண்டுமானால் நிச்சயமாக av equal to lambda v என்ற சமன்பாடு நிறைவேற்றப்பட வேண்டும். இதில் a என்பது 2/2 சதுர அணி, v என்பது கான்ஸ்டன்ட் வெக்டர், லாம்டா என்பது ஒரு ஸ்கேலார். அதாவது a மைனஸ் லாம்டா i இன்ட்டு வெக்டர் v ஈக்குவல் டு 0 என்ற மேட்ரிக்ஸ் சமன்பாடு நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படி அது நிறைவேற்றப்பட்டால்தான் x of t equal to e பவர் லாம்டா t into v என்பது dx by dt equal to ax of t என்பதன் தீர்வாகும். அதாவது இந்த x of t கண்டுபிடிக்க வேண்டிய ப்ராப்ளம் இப்பொழுது ஒரு மேட்ரிக்ஸ் சமன்பாட்டை நிறைவேற்றும் ப்ராப்ளமாக மாறிவிட்டது. இந்த x of t equal to e பவர் லாம்டா t v என்ற அமைப்பில் தீர்வை எடுத்துக்கொண்ட பொழுது, அதாவது நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூ ப்ராப்ளம் கிடைத்திருக்கிறது. அது av equal to lambda v என்ற மேட்ரிக்ஸ் சமன்பாட்டை நிறைவு செய்ய வேண்டும். அதாவது av equal to lambda v என்ற மேட்ரிக்ஸ் சமன்பாட்டை நிறைவு செய்யும் ஸ்கேலார் லாம்டா கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் அதனுடன் தொடர்பு உடைய 0 ஆகாத கான்ஸ்டன்ட் வெக்டர் vயும் கண்டுபிடிக்க வேண்டும். இவ்வாறு லாம்டாவும் vயும் கண்டுபிடிப்பதைத்தான் நாம் மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூ ப்ராப்ளம் என்று குறிப்பிடுகிறோம். அந்த ஸ்கேலார் லாம்டாவும் அதனுடன் தொடர்புடைய நான் ஜீரோ வெக்டர் எக்ஸும் மேட்ரிக்ஸ் ஏயின் ஐகன் வேல்யூ ஆகவும் அதனுடன் தொடர்புடைய நான் ஜீரோ ஐகன் வெக்டராகவும் இருந்தால் அப்பொழுது x is equal to e power lambda t into v என்பது dx by dt equal to ax of t என்பதன் தீர்வாக இருக்கும். அதாவது av equal to lambda v என்பது நிறைவு செய்யப்பட வேண்டும் என்பது நமக்கு இதைத்தான் கூறுகிறது. அது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை எழுதி
அதனுடன் இரு மூலங்களை கண்டுபிடித்தால் நமக்கு ஐகன் வேல்யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் A கிடைக்கும். அதனால் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் டிட்டர்மினன்ட் ஆஃப் A minus lambda I equal to 0 என்பதை எடுத்துக்கொண்டு அதை நிறைவு செய்யும் வண்ணம் லாம்டாவை கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது இதனுடைய இரு மூலங்களை கண்டுபிடிக்க வேண்டும். டிட்டர்மினன்ட் ஆஃப் A minus lambda I என்பது டிட்டர்மினன்ட் ஆஃப் A11 minus lambda, A12, A21, A22 minus lambda என்பதாகும். இதை விரிவு செய்து சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்பது lambda ஸ்கொயர் மைனஸ் A11 plus A22 into lambda plus A11 A22 minus A12 A21 equal to 0 என்பதாக கிடைக்கும். lambda 1 lambda 2 என்பவை இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனின் இரண்டு மூலங்கள். அவற்றை நாம் இப்பொழுது கண்டுபிடிக்க வேண்டும். மேலும் lambda 1 lambda 2 தெரிந்த பின்னர் இவற்றுடன் முறையே தொடர்பு உடைய நான்-ஜீரோ வெக்டர்கள் v1 v2 என்பவை கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவை எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட வேண்டும்? அவை AV1 equal to lambda 1 v1, AV2 equal to lambda 2 v2 என்ற மேட்ரிக்ஸ் சமன்பாடுகளை நிறைவு செய்யும் வண்ணம் இந்த கான்ஸ்டன்ட் வெக்டர்கள் v1 v2வை தீர்மானிக்க வேண்டும். v1 v2 என்பவை முறையே lambda 1 lambda 2 என்ற இரண்டு மூலங்களுடன் தொடர்பு கொண்ட பூஜ்யமாகாத கான்ஸ்டன்ட் வெக்டர்கள். இவற்றின் தீர்வுகள் v1 v2 என்ற ஐகன் வெக்டர்களை நமக்கு கொடுக்கும். அதனால் மேட்ரிக்ஸ் A இன் உறுப்புகள் மெய்யெண்களாக இருப்பதால் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் A என்பது ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருக்கலாம், அல்லது ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கலாம், அல்லது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸாக இருக்கலாம். இந்த மூன்று நிகழ்வுகளில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஒரு மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூ ப்ராப்ளமை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த மேட்ரிக்ஸின் உறுப்புகள் மெய்யெண்களாக இருந்தால், எனவே இந்த ஓரொரு நிகழ்வும் பொழுது இந்த லீனியர் சிஸ்டமின் தீர்வு எந்த அமைப்பில் இருக்கும், அந்த தீர்வை கொண்டு அந்த சிஸ்டம் விவரிக்கும் அமைப்பின் இயக்கம் என்ன என்பதையெல்லாம் நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இவற்றை உதாரணங்கள் மூலம் புரிந்து கொள்வது மிகவும் எளிது. எனவே நாம் உதாரணங்களை எடுத்துக்கொண்டு அவற்றின் மூலம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். முதலாவதாக ஐகன் வேல்யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் A என்பவை ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது lambda 1 is different from lambda 2, lambda 1 lambda 2 என்பவை ரியல் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது ஐகன் வெக்டர்ஸ் கரஸ்பாண்டிங் டு lambda 1 lambda 2 என்பவை v1 v2 என்று குறிக்கப்பட்டால் தீர்வுகள் x1 of t equal to e power lambda 1 t into v1, x2 of t equal to e power lambda 2 t into v2 என்பதாக எழுதப்பட முடியும். இப்பொழுது பொது தீர்வு என்ன என்பதை எழுத வேண்டும். பொது தீர்வு என்பது இரண்டு நேரியல் சார்பற்ற தீர்வுகளின் நேரியல் கலவை. எனவே இந்த இரண்டு தீர்வுகளும் நேரியல் சார்பற்ற தீர்வுகளா என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எனவே இவற்றின் ரான்ஸ்கியனை கண்டுபிடிக்கலாம். ரான்ஸ்கியன் ஆஃப் x1, x2 of t என்பதை e power lambda 1 t v11, e power lambda 1 t v21 என்று முதல் காலத்திலும், e power lambda 2 t v12, e power lambda 2 t v22 என்று இரண்டாவது காலத்திலும் எடுத்துக்கொண்டு நாம் இவாலுவேட் செய்ய வேண்டும். இதில் வெக்டர் v1 என்பதற்கு v11 v21 என்பது இரண்டு உறுப்புகளாக இருக்கின்றன. அவற்றை கொண்ட காலம் வெக்டர் v1. அதேபோல் v12 v22 என்ற இரண்டு உறுப்புகளை கொண்ட காலம் வெக்டர் v2. எனவே ரான்ஸ்கியன் ஆஃப் x1, x2 of t என்பது இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது.
this is equal to e power lambda 1 plus lambda 2 into t into determinant v11 v21 v12 v22 என்பது ஆகும். இந்த e பவர் lambda 1 plus lambda 2t என்பது ஒருபொழுதும் பூஜ்யமாகாது. அதனால் இந்த ரான்ஸ்கியன் பூஜ்யம் ஆகுமா அல்லது பூஜ்யம் ஆகாதா என்பது இந்த டிட்டர்மினன்ட்டின் மதிப்பை பொறுத்திருக்கிறது. இந்த டிட்டர்மினன்ட்டை எடுத்துக்கொண்டால் இதன் காலம்களில் ஐகன் வெக்டர்ஸ் v1 v2 of matrix A என்பதுதான் இருக்கின்றன. அந்த v1 v2 என்ற ஐகன் வெக்டர்ஸ் lambda 1 lambda 2 என்ற ஐகன் வேல்யூவுடன் தொடர்புடைய ஐகன் வெக்டர்ஸ். மேலும் lambda 1 is different from lambda 2. ஐகன் வெக்டர்ஸை காலம் வெக்டராக கொண்ட டிட்டர்மினன்ட் பூஜ்யம் ஆகாது என்பது நமக்கு தெரியும். அதனால் டிட்டர்மினன்ட் ஆஃப் v11 v21 v12 v22 is different from 0. அதனால் w of x1 x2 of t is different from 0 என்று தெரிகிறது. இதை கொண்டு x1 of t x2 of t என்ற இரண்டு தீர்வுகளும் நேரியல் சார்பற்ற தீர்வுகள் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் x1 of t x2 of t என்ற தீர்வுகளை கொண்ட குழு அடிப்படை தீர்வு வெக்டர்களை கொண்ட குழுவாக இருக்கிறது. அதனால் இந்த லீனியர் சிஸ்டமின் பொது தீர்வை x of t equal to c1 x1 plus c2 x2 என்று x1 x2வின் நேரியல் கலவையை கொண்டு எழுதலாம். அது c1 e power lambda 1t v1 plus c2 e power lambda 2t into v2 என்பதாக கிடைக்கும். இது ஐகன் வேல்யூஸ் ரியலாகவும் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதராக இருக்கும் பொழுது பொது தீர்வின் அமைப்பு இவ்வாறாக இருக்கும். தீர்வு கண்டுபிடிக்கும் வழிமுறையும் பொது தீர்வு எழுதும் முறையையும் இதுவரை நாம் இங்கு விவரித்துள்ளோம். இப்பொழுது உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். dx by dt is equal to matrix A into vector x என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உதாரணம் மேட்ரிக்ஸ் A இன் ஐகன் வேல்யூஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஈச் அதராக இருக்கின்றன. ஆனால் அவற்றிற்கு ஒரே சைன் இருக்கிறது. அப்பொழுது பொது தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும்? இந்த தீர்வை கொண்டு எவ்வாறு இந்த லீனியர் சிஸ்டம் விவரிக்கும் அமைப்பின் இயக்கத்தை புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக இந்த உதாரணம் இங்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த A மேட்ரிக்ஸில் உறுப்புகள் கான்ஸ்டன்ட்களாக இருக்கின்றன. அவை ரியல் கான்ஸ்டன்ட்களாக இருக்கின்றன. எனவே நாம் மேலே விவரித்துள்ளபடி இதன் தீர்வின் அமைப்பை x is equal to e power lambda t into a constant vector v என்று எழுதலாம். நாம் சொன்னோம் இந்த அமைப்பின் மூலம் நாம் இந்த சொல்யூஷன் ஆஃப் த லீனியர் சிஸ்டம் கண்டுபிடிப்பதை ஒரு மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூ ப்ராப்ளமை தீர்வு செய்யும் சிக்கலாக மாற்றியுள்ளோம் என்பதை. அதாவது x is equal to e power lambda t into v என்பது dx by dt equal to ax என்பதின் தீர்வாக இருக்க வேண்டுமானால் நிச்சயமாக இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் AV equal to lambda v என்பது நிறைவேற்றப்பட வேண்டும். அதாவது ஒரு ஸ்கேலார் லாம்டாவும் அதனுடன் தொடர்புடைய நான் ஜீரோ ஐகன் வெக்டர் வியும் கண்டுபிடிக்க வேண்டும். அப்பொழுது நம்மால் இந்த தீர்வை எழுத முடியும் என்பதாக கூறினோம். அதாவது நாம் இப்பொழுது லாம்டா என்ற ஐகன் வேல்யூஸ்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda equal to 0 என்று எடுத்துக்கொண்டு அது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் A. அதை எடுத்துக்கொண்டு லாம்டாவின் மதிப்புகளை இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நிறைவு செய்வதாக கண்டுபிடிக்க வேண்டும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்பது -13/8 - lambda
into minus 1 by 4 minus lambda minus 3 by 4 into 1 by 4 equal to 0 என்பதாக கிடைக்கும். அது lambda square plus 15 by 8 lambda plus 7 by 32 equal to 0 என்று இருபடி சமன்பாடை கொடுக்கும். இதன் தீர்வை கண்டுபிடித்தால் lambda equal to minus 7 by 4 அல்லது minus 1 by 8 என்பதாக நமக்கு கிடைக்கும். அதனால் lambda 1 equal to minus 7 by 4, lambda 2 equal to minus 1 by 8 என்று நமக்கு கிடைக்கிறது. இதில் lambda 1 is different from lambda 2, வித்தியாசமானவையாக இருக்கின்றன, மேலும் மெய்யெண்களாக இருக்கின்றன. eigenvalues of matrix A are of the same sign என்பதாக இந்த உதாரணத்தில் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை மனத்தில் வைத்துக் கொள்ளலாம். இதை கொண்டு இப்பொழுது நாம் தீர்வை எழுதலாம். அதற்கு முன்னால் கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டர்ஸ் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் ஐகன் வெக்டர் அசோசியேட்டட் வித் lambda 1 equal to minus 7 by 4 என்ன என்பதை கண்டுபிடிக்கலாம். அதனால் a minus lambda I into vector v equal to 0 என்ற மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டு இதை நாம் இப்பொழுது நிறைவேற்ற முயற்சிக்கலாம். அப்பொழுது நமக்கு 1 by 8 v1 plus 3 by 4 v2 equal to 0, 1 by 4 v1 plus 3 by 2 v2 equal to 0 என்று இரண்டு சமன்பாடுகள் v1 v2 என்ற வெக்டர் v1-இன் உறுப்புகள் நிறைவு செய்யும் இரண்டு சமன்பாடுகள் கிடைக்கும். அதை பார்த்தால் 1 by 8 v1 plus 3 by 4 v2 equal to 0, இரண்டாவது சமன்பாடும் 1 by 8 v1 plus 3 by 4 v2 equal to 0 என்பதாகவே வருகிறது. இரண்டாவது சமன்பாட்டை நாம் half ஆல் பெருக்கினால், அதனால் v1 is equal to minus 3 by 4 into 8 v2 என்று எழுத முடியும். அதாவது v1 is equal to minus 6 v2. அதனால் நாம் v2வை minus 1 என்று தேர்வு செய்யலாம். அப்படி தேர்வு செய்தால் v1 equal to 6 என்பதாக கிடைக்கிறது. எனவே lambda 1 equal to minus 7 by 4 என்ற ஐகன் வேல்யூடன் தொடர்பு உடைய ஐகன் வெக்டர் கேபிட்டல் v1 என்பது v1 v2 என்ற இரண்டு உறுப்புகளை கொண்ட ஒரு காலம் வெக்டர். அது 6 minus 1 என்ற கான்ஸ்டன்ட் வெக்டராக நமக்கு கிடைக்கிறது. அதனால் ஐகன் வெக்டர் v1 associated with eigenvalue lambda 1 equal to minus 7 by 4 என்பது v1 equal to 6 minus 1 என்ற உறுப்புகளை கொண்ட ஒரு வெக்டர் என்பதாக கிடைக்கிறது. அதனால் நாம் முதல் தீர்வு x1 of t equal to e power lambda t into v1 என்பதாக எழுதலாம். அதாவது e power minus 7 by 4t into v1. That is equal to e power minus 7 by 4t into vector 6 minus 1 என்று எழுதலாம். அடுத்ததாக lambda 2 equal to minus 1 by 8 என்ற இரண்டாவது ஐகன் வேல்யூவுடன் தொடர்புடைய ஐகன் வெக்டர் v2வை கண்டுபிடிக்கலாம். அப்பொழுது AV2 equal to lambda 2 v2 என்ற மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் நிறைவு செய்யப்படுகிறது. அப்பொழுது நமக்கு minus 3 by 2 v1 plus 3 by 4 v2 equal to 0 என்றும் 1 by 4 v1 minus 1 by 8 v2 equal to 0 என்றும் இரண்டு சமன்பாடுகள் கிடைக்கின்றன. அந்த இரண்டுமே நமக்கு 2v1 equal to v2 என்று v1ம் v2வும் எவ்வாறு தொடர்பு கொண்டிருக்கின்றன என்பதை கொடுக்கின்றன. எனவே v1 is equal to 1 என்று எடுத்துக்கொண்டால் v2 is equal to 2 என்று கிடைக்கிறது. எனவே ஐகன் வெக்டர் கேபிட்டல் v2 associated with ஐகன் வேல்யூ lambda 2 equal to minus 1 by 8 என்பது v1 v2 என்ற இரண்டு உறுப்புகளை கொண்ட ஒரு காலம் வெக்டர். அது 1 2 என்ற காலம் வெக்டராக கிடைக்கிறது. எனவே v2 equal to 1 2
கொண்ட காலம் வெக்டர் ஐகன் வெக்டர் அசோசியேட்டட் வித் lambda 2 equal to -1/8 என்பதாக நமக்கு கிடைக்கிறது. அதனால் நாம் x2 of t என்ன என்று எழுதலாம். அது e to the power of lambda 2t into vector v2. That is equal to e power minus t by 4 into vector 1, 2 என்பதாக நமக்கு கிடைக்கிறது. இப்பொழுது இந்த இரண்டு தீர்வுகள் கிடைத்தவுடன் இவை நேரியல் சார்பற்ற தீர்வுகளா என்று பார்ப்போம். அதனால் ரான்ஸ்கியன் ஆஃப் x1 x2 of t என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் 6 e power minus 7 by 4t minus e power minus 7 by 4t e power minus t by 8 2 e power minus t by 8 என்று வெக்டர் v1 வெக்டர் v2 என்பதின் உறுப்புகளை கொண்ட காலம் வெக்டர்களை நாம் எழுதுகிறோம். அது நமக்கு e power minus 7 by 4t minus t by 8 multiplied by determinant. இந்த டிட்டர்மினன்ட்டில் உள்ள காலம் வெக்டர்கள் இரண்டும் வெக்டர் v1 வெக்டர் v2 என்று ஐகன் வெக்டர்ஸ் அசோசியேட்டட் வித் lambda 1 and lambda 2 ரெஸ்பெக்டிவ்லி என்பதாகவே இருக்கின்றன. lambda 1 இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் lambda 2. அதனால் வித்தியாசமான ஐகன் வேல்யூகளுடன் தொடர்பு உடைய ஐகன் வெக்டர்ஸ் என்பவை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் அந்த ஐகன் வெக்டர்ஸ் linearly independent. அதனால் determinant of those eigenvectors is not equal to 0. மேலும் இதை evaluate செய்தாலும் நமக்கு 13 என்று கிடைக்கிறது. எனவே the Wronskian of x1 x2 of t is different from 0. எனவே x1 of t x2 of t என்பவை நேரியல் சார்பற்ற தீர்வுகள். அதனால் நாம் பொது தீர்வை x of t is equal to c1 e power minus 7 by 4t into vector v1 அதாவது 6 minus 1 plus c2 into e to the power of lambda 2t multiplied by vector v2 என்று எழுதலாம். That is equal to c1 x1 of t plus c2 x2 of t. So பொது தீர்வு என்ன என்பதை நம்மால் எழுத முடிகிறது. இப்பொழுது ஆரம்ப நிலை நிபந்தனையை எடுத்துக்கொண்டால் அது x1 of 0 equal to minus 16, x2 of 0 equal to 20 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது x of 0 equal to minus 16, 20 என்ற இரண்டு உறுப்புகளை கொண்ட ஒரு வெக்டராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது x1 of 0, x2 of 0 என்ற இரண்டு உறுப்புகளை கொண்ட வெக்டர். அதனால் நாம் ஆரம்ப நிலை நிபந்தனைகளை இவ்வாறாக எழுதியுள்ளோம். இப்பொழுது x of 0 என்ன என்று இந்த பொது தீர்வின் அமைப்பிலிருந்து எழுதலாம். நமக்கு c1 into வெக்டர் 6 minus 1 plus c2 into வெக்டர் 1 2 என்பது கிடைக்கும். அதுதான் இந்த வெக்டர் minus 16 20. எனவே 6c1 plus c2 equal to minus 16 minus c1 plus 2c2 equal to 20 என்று c1 c2 நிறைவு செய்யும் இரண்டு சமன்பாடுகள் கிடைக்கின்றன. இதிலிருந்து c1 is equal to 2c2 equal to minus 20 என்று கிடைக்கிறது. அதை நாம் இந்த முதல் சமன்பாட்டில் உபயோகப்படுத்தினால் நமக்கு 13c2 equal to 104 என்று கிடைக்கிறது. எனவே c2 equal to 8. எனவே c1 equal to minus 4 என்பதாக கிடைக்கிறது. அதனால் ஆரம்ப நிலை நிபந்தனைகளை நிறைவேற்றும் தீர்வாக x of t equal to c1 that is minus 4 into x1 of t which is e power minus 7 by 4t into vector 6 minus 1 plus c2 that is 8 into x2 of t that is e power minus t by 8 into vector 1 2 என்பதாக எழுத முடிகிறது. இது கொடுக்கப்பட்டுள்ள லீனியர் சிஸ்டமின் ஒரு குறிப்பிட்ட தீர்வு. ஏனெனில் ஆரம்ப நிலை நிபந்தனைகளை இது நிறைவு செய்கிறது. அதனால் ஒரு லீனியர் சிஸ்டம் கொடுக்கப்பட்டால் அதனுடைய மேட்ரிக்ஸ் A கான்ஸ்டன்ட் உறுப்புகளை கொண்டிருந்தால் அதன் தீர்வின் அமைப்பை
x of t equal to e power lambda t into vector v என்று எடுத்துக்கொண்டு ஒரு மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூ ப்ராப்ளமாக அதை ரெடியூஸ் செய்து ஐகன் வேல்யூஸ் and the corresponding eigen vectors of matrix A ஐ கண்டுபிடித்து அதை கொண்டு தீர்வுகளை x1 of t x2 of t என்று எழுதி அவை நேரியல் சார்பற்ற தீர்வுகள் என்று நிரூபணம் செய்து பின்னர் அவற்றின் நேரியல் கலவை பொது தீர்வு என்று எழுதினோம். பின்னர் ஆரம்ப நிலை நிபந்தனைகளை உபயோகப்படுத்தி அந்த கான்ஸ்டன்ட் C1 C2 என்பதை கண்டுபிடித்தோம். அதை கொண்டு நம்மால் அந்த லீனியர் சிஸ்டமின் ஆரம்ப நிலை சிக்கலை விவரிக்கும் அந்த லீனியர் சிஸ்டமின் தீர்வு என்ன என்பதை இங்கு எழுதியிருக்கிறோம்.